சொந்த வீட்டின் கனவை நனவாக்க மெட்ரோ வாராகி கார்டன் பெரியநாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது. கோவை வெள்ளலூர் பகுதியில் புது குப்பைகளை கொட்டக்கூடாது, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. கோவை நகர் பகுதியில் சேதாரமாகும் குப்பை வெள்ளலூர் கிடங்கில் கொட்டப்படுகின்றது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தென் மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடந்து வருகின்றது. இதற்கு முன் நடந்த வழக்கில் 2018 அக்டோபர் 3 தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்பை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தவில்லை. வெள்ளலூர் சுற்று வட்டார பகுதிகள் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு குறிச்சி வெள்ளலூர் மாசு கட்டுப்பாட்டு குழுவினர் கடிதம் எழுதியுள்ளனர். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஆய்வு செய்தனர். அவர்களுடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர், மாநகராட்சி அதிகாரிகளும் வந்திருந்தனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக குப்பை தேங்கி வைத்திருப்பது, எம்சிசி பிளான்ட் செயல்படாமல் இருப்பதையும் அறிந்தனர். நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை மாறியிருப்பது, காற்று மாசடைந்திருப்பதும் கண்டறிந்தனர். குப்பை மேலாண்மை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழிமுறை வழங்கியது. இதன் நகல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு பெற்றுள்ளனர். அதில் வெள்ளலூர் 9 லட்சம் கியூபிக் டன் பழைய குப்பை தேங்கி உள்ளது. தரம் பிரிக்காமல் கிடந்திருக்கும் குப்பைகளும் இருந்து வருகின்றது. தினமும் 110 டன் திறந்த வழியில் கொட்டப்படுகின்றது. பழைய குப்பையில் வெளியேறும் கழிவு நீர் நிலத்திற்குள் சென்றதால் நிலத்தடி நீர் பாழ்பட்டு உள்ளது. 4 இடங்களில் காற்று மாசு சோதனை செய்யப்பட்டது. 2 இடங்களில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிர்ணயித்த அளவை விட காற்று மாசு அதிகமாக உள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் மாநகராட்சி பெற்றுள்ள அனுமதி 2019 மார்ச் 31 காலாவதி ஆகிவிட்டது. காய்கறி கழிவில் உரம் தயாரிக்கும் மையம், சிறிய அளவில் எரிவாயு தயாரிக்கும் மையம் அனுமதியின்றி செயல்படுகின்றன. 9.40 லட்சம் கியூபிக் டன் பழைய குப்பை கிடங்கில் வளாகத்தில் 3 இடங்களில் குவித்து வைக்கப்பட்டதில் 70,000 டன் மட்டுமே பயோமைனிங் முறையில் அளிக்கப்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை விதிகளின் நடைமுறையில் பெரும்பாலானவற்றை மாநகராட்சி பின்பற்றவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.